மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. தமிழ்நாட்டில் எழில்மிகு இயற்கை சூழலுடன் கூடிய மலைப்பகுதியின் வளர்ச்சியை முறைப்படுத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது. அந்நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம், குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், நெல்லியாளம் பகுதிகள், கோவை மாவட்டத்தில் வால்பாறை, திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 1200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மலைப்பகுதிகளுக்கான முழுமையான வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்படும். சுற்றுலா தலங்களை அடையாளம் கண்டு சுற்றுச்சூழல் பாதிப்பின்றி அவற்றை மேம்படுத்துதல், நிலச்சரிவு, வெள்ளம் மற்றும் இதர இயற்கை பேரிடர்களை திறமையாக எதிர்கொள்ளும் வகையிலான பேரிடர் மேலாண்மை திட்டம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இப்பகுதிகளுக்கு உரிய வளர்ச்சி திட்டங்கள் உருவாக்கப்படும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக பழுதடைந்த நிலையில் உள்ள 6424 குடியிருப்புகள் 1148 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் செய்யப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து அடுத்த 2 ஆண்டுகளில் 5256 குடியிருப்புகள் 1051 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் செய்யப்படும். குறைந்த வருமானம் கொண்ட வகையினருக்கான வீட்டு வசதி தேவையை நிறைவு செய்தலும், தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு புதிய குடியிருப்புகளை ஏற்படுத்திடவும் உதவிடும் வகையில் தொகுப்பு நிதியம் ஒன்று உருவாக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 7718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொதுப்பணி மதுரை மாநகரில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கிண்டியில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஆகியவற்றை தொடர்ந்து சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டு அரங்கம், தலைநகர் புதுதில்லியில் வைகை தமிழ்நாடு இல்லம், கோவை மற்றும் திருச்சியில் நவீன வசதிகளுடன் கூடிய மாபெரும் நூலகங்கள் என தமிழ்நாட்டின் நவீன அடையாளங்கள் பலவற்றை அழகுற வடிவமைத்து கட்டமைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது. புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் நோக்கோடு சென்னை பல்கலைக்கழக மெரினா வளாகத்தில் உள்ள கீழை கலையியல் ஆய்வு நிறுவன புராதன கட்டடம், ராணிப்பேட்டையில் உள்ள தேசிங்க ராஜாராணி நினைவகம், கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையம், திருச்சியில் ராணிமங்கம்மாள் கோட்டை வளாக அலுவலகங்கள், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் நகரில் உள்ள மகாகவி பாரதியார் இல்லம் உள்ளிட்ட 17 புராதன கட்டிடங்கள் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பொதுப்பணித்துறைக்கு 2457 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் நாட்டிலேயே பரவலான சாலை வசதிகளை கொண்ட மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. இவ்வகை சாலை வசதிகளை மேலும் செம்மைப்படுத்திடும் நோக்கத்தில் முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 16,500 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. 2130 கிலோமீட்டர் முக்கிய சாலைகள் 4 வழி மற்றும் 2 வழி சாலைகளாக அகலப்படுத்தப்பட்டுள்ளன. 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஊராட்சி ஒன்றிய சாலைகள் பிற மாவட்ட சாலைகளாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக இவ்வாண்டு சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கையாளும் விதமாக சென்னை நகரின் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி பகுதி வரை 14.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழித்தட உயர்மட்ட சாலை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் டான்ஷா மூலம் அமைக்கப்படும். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கவும் பல தொழில் வழித்தடங்களை உருவாக்கிட அரசு முனைந்துள்ளது. இந்த முன்னெடுப்பின் முதற்கட்டமாக ஒரகடம் செய்யார் தொழில் வளத்தடம் உருவாக்கப்படும். இதனால் செய்யார் தொழில் பூங்காவிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்த வழிவகை ஏற்படும். இதற்காக 250 கோடி ரூபாய் மதிப்பில் முதற்கட்ட பணிகள் நடப்பாண்டில் மேற்கொள்ளப்படும். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக புதிதாக செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குடியில் இருந்து திருக்கழுக்குன்றம் வழியாக கிழக்கு கடற்கரை சாலை உள்ள மாமல்லபுரம் வரை புதிய 4 வழி சாலை சுமார் 28 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைத்திட சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். நகராட்சிகள், நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக முக்கிய நகரங்களுக்கு புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக 348 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கோயம்புத்தூர் மேற்கு புறவழிச்சாலை மற்றும் 225 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12.4 கிலோமீட்டர் நீளம் கொண்ட திருநெல்வேலி மேற்கு புறவழிச்சாலை உள்ளிட்ட 14 புறவழிச்சாலைகள் அமைக்கும் பணிகள் மொத்தம் 1713 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டு தொடங்கும். மேலும் 48 கிலோமீட்டர் நீள மதுரை வெளிவட்ட சாலை அமைத்திட விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும். பசுமையான தமிழ்நாடு என்ற இலக்கினை அடைந்திட
நெடுஞ்சாலைகளை பசுமையாக்கும் ஒரு பகுதியாக தமிழ் நிலப்பரப்பை சார்ந்த வேம்பு, புங்கை, நாவல், புளியமரம் போன்ற இன வகைகளில் 10 லட்சம் மரங்கள் நடப்பட்டு புவிசார் குறியிடப்பட்டு முறையாக பராமரிக்கப்படும். அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விபத்துகளை குறைப்பதன் மூலம் விபத்துகள் இல்லாத மாநிலம் என்ற தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் விதமாக 200 கோடி ரூபாய் மதிப்பில் அதிக விபத்து நடக்கும் பகுதிகளான குறுகிய வளைவுகள் மற்றும் சாலை சந்திப்புகள் மேம்படுத்தப்படும். பயணிகள் மற்றும் ஓட்டுநர்களின் வசதிக்காக மாநில நெடுஞ்சாலைகளில் தெரிவு செய்யப்பட்ட 10 இடங்களில் சிற்றுண்டிச் சாலைகள், தங்கும் விடுதிகள், ஓய்வறை, மின்வாகனங்களுக்கான மின்சக்தி வழங்கிடும் வசதிகள், முதலுதவி மற்றும் அடிப்படை மருத்துவ வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய சாலையோர வசதி மையங்கள் அமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.